நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய தயார். ஆனால் தினமும் உட்காந்து கஷ்டப்பட எனக்கு பிடிக்காது. ஒரு நாள் நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு அதுக்கு லைஃப் லாங் இன்கம் வரணும். எத்தனை பேர் சார் நான் இந்த 10-11 இருக்கிறது எனக்கு பிடிக்காது, எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, நான் எப்பயுமே மற்றவங்கள மாதிரி இருக்க மாட்டேன், ஏதோ ஒரு விதத்தில் எனக்குன்னு ஒரு தனியான அடையாளம் இருக்கு, அந்த ஐடென்டிட்டியோட தான் நான் எப்பவுமே இருப்பேன். மற்றவங்க இப்போ நான் சொன்ன கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினுக்காவது நீங்கள் ரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கான்செப்ட் உங்களுக்கானது. உண்மையாக பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் கிடையாது, ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி கிடையாது, ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் கிடையாது. சார் அப்போ இவ்வளோ நாள் எங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததுல என்ன சார்? இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாம் பார்க்குற, படிக்கிற, தெரிஞ்சுக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட டைரெக்டாகவே கனெக்ட் ஆகிருக்கு. நாம் இன்றைக்கி நம்ம டிகிரியில் நல்ல மார்க் எடுத்தோம்னா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும். இல்லை நாம் ஓனாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா நம்ம படிக்கிற கான்செப்டை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நாம் நம்மளோட பிஸ்னஸை நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அது மூலயமா நம்மளால் நல்ல மணி மேக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் வித் மணி. சரிங்களா? இந்த இடத்துல தான் இந்த ஐபிஆர் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டை ஒரு வித்தியாசமான ரோலை நம்ம முன்னாடி இங்கே ப்ளே பண்ண போகுது. நம்ம யாருமே இமேஜின் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இது இங்கே ப்ளே பண்ணி காமிக்க போகுது. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத போய் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ கெட் இன் டு த கான்செப்ட். ஸோ ஐம் கோயிங் டு ஆஸ்க் ஒன் பை ஒன் கொஷின் நான் கேட்குறேன். எத்தனை பேர் இந்த கொஷினை ஒத்துக்கிறீங்க, எத்தனை பேருக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். சரியா? கொஷின் நம்பர் 1, பாசிவ் இன்கம். நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நான் வேலை பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, நான் முழிச்சிட்டு இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, எனக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் எனக்கு போதும். எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறத நான் கண்டிப்பாக பாராட்டுறேன். இதை பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா சத்தியமாக போய் சொல்றீங்க, நானே சொல்லிடுவேன். சரியா? பெரும்பாலான மக்கள் இருக்கும். ரைட்டு. நெக்ஸ்ட்டு, ஸ்மார்ட் ஒர்க். நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய தயார், ஆனால் தினமும் உட்காந்து கஷ்டப்பட எனக்கு பிடிக்காது. ஒரு நாள் நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு அதுக்கு லைஃப் லாங் இன்கம் வரணும். எத்தனை பேர் இருக்கு? மேக்சிமம். ரைட்டு. வர மெஜாரிட்டி ஏறிக்கிட்டே போகுது. 3வது, ப்ரொடெக்ட் யுவர் கிரியேட்டிவிட்டி. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க, இந்த கவிதையை உங்கள் ஃப்ரெண்டு காப்பி அடித்து அதை நான் எழுதுனதை சொல்லி அடுத்தவங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இல்லை நீங்கள் ஒரு கதை எழுதியிருக்கீங்க, இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்டு அவங்க எழுதுனதை சொல்லி வேற எங்கேயாவது கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இல்லை சார், நான் ரொம்ப தாராள மனம் கொண்டவர், நான் அப்படியே தாராள தர்ம பிரபு, என்ன கேட்டாலும் நான் எடுத்து கொடுத்துருவேன்னு யாராவது இருக்கீங்களா? ஸோ யாருக்குமே அதில் உடன்பாடு இல்லை. சரி, ரைட்டு. டிஜிட்டல் நோமேட் லைஃப் ஸ்டைல். இது பல பேருக்கு புது டெர்மினாலஜியாக இருக்கலாம். ஜஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் இட். டிஜிட்டல் நோமேட் அப்படிங்கிறது ரீசெண்டாக இருக்க ஒரு கான்செப்ட்மா. அதாவது இன்றைக்கி நாம் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். தினமும் காலையில் எந்திரிக்கிறோம், ரெடி ஆகிறோம், பஸ்ஸை பிடிக்கிறோம், இல்லை பைக் எடுக்கிறோம், அந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறோம், ஈவினிங் மேலே ஒர்க் பண்ணுறோம், மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுறோம் இல்லையா? நம்ம தினமும் ஒரே லொக்கேஷனில் ரொட்டீனாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுதான் நாம் பார்த்துட்டு இருக்க ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல். ஈவன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலுமே காலையில் எந்திரிக்கிறீங்க, கடைக்கு போகிறீங்க, கடையை திறக்கிறீங்க, ஈவினிங் மேலே உட்காந்துருக்கீங்க, கடையை க்ளோஸ் பண்ண வந்துடுறீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், பர்டிகுலர்லி வி ஆர் இன் அ டிஜிட்டல் எக்கானமி, நாம் உலகத்தில் எந்த மூலையிலிருந்து வேணாலும், என்ன டைமிங்கில் வேணாலும் நம்மளோட ஒர்க்கையோ இல்லை நம்மளோட பிஸ்னஸையோ பண்ண முடியும். நீங்கள் இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கேன், நாளைக்கு நான் யூஎஸில் இருக்கலாம், நாளான்னைக்கு கனடாவில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். மீன்ஸ் நான் உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் டூர். நான் உலகம் ஃபுல்லாக எங்கே வேணாலும் போய் சுற்றலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்.
நான் ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட் லேப்டாப் இருந்தால் போதும், இல்லை அதுவுமே இல்லாமல் இருந்தாலும் போதும், நான் ஒர்க் பண்ணுறதா கன்சிடர் பண்ணிக்கிட்டு எனக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லை எனக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறேன்? எகைன் உண்மை. என்னோட லாஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிட்டி கிரியேஷன். எத்தனை பேர் சார் நான் இந்த 10ஓட 11 இருக்கிறது எனக்கு பிடிக்காது, எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ரைட்? நான் எப்பயுமே மற்றவங்கள மாதிரி இருக்க மாட்டேன், ஏதோ ஒரு விதத்தில் எனக்குன்னு ஒரு தனியான அடையாளம் இருக்கு, அந்த ஐடென்டிட்டியோட தான் நான் எப்பவுமே இருப்பேன். மற்றவங்க நினைக்கிற மாதிரி அப்படியே அந்த ஆட்டு மந்த மாதிரி அப்படியே அதுக்குள்ளேயே ஒன்றா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறேன்? எல்லாருமே மேக்ஸிமம். ஓகே, இப்போ நான் சொன்ன கொஸ்டினுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினுக்காவது நீங்கள் ரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கான்செப்ட் உங்களுக்கானது. நாம் இப்போ பார்க்குற இந்த கான்செப்ட் இந்த 5 விஷயத்தையும் சாதிக்கிறதுக்கான அடிப்படை. இந்த கான்செப்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்டை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். யூ கேன் மேக் மணி ஃபார் யுவர் ஒன் டைம் எஃபர்ட். இட் ஆல்சோ கிரியேட் அண்ட் பாசிவ் இன்கம் ஃபார் யூ. இட்ஸ் அ ஸ்மார்ட் எஃபர்ட். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் இருந்தால் நீங்கள் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஏன்னா நான் வேறு என்னென்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி, இனோவேஷன், ஐடென்டிட்டி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு இது எல்லாமே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்க வைக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர நம்ம வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு எதுவுமே வழி கொடுக்க மாட்டேங்குது. பட் திஸ் ஐபிஆர் வில் அலவ் யூ டு என்ஜாய் யுவர் லைஃப். சரியா? இதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். திஸ் இஸ் மை ப்ரொஃபைல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இங்கே பேசுறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் யார் சொல்கிறாங்க, whether he is a right person to share this information, he is really stuffed, he is really knowledgeable, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நாலேஜ் இருக்கவனும் திறமையாக தான் பேசுவான், இல்லாதவனும் திறமையாக தான் பேசுவான், சரிங்களா? ஸோ திஸ் இஸ் மை ப்ரொஃபைல். ஸோ ஐ எம் ப்ரொஃபஸர் பாலு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், லைஃப் அண்ட் பிஸ்னஸ் கோச், as well as psychologist. Okay, yeah. And one more thing, I'm a serial entrepreneur. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் மீன் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஐபிஆருக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ ஐ எம் ஆக்சுவலி கனெக்டட் இன் 2 different areas with ஐபிஆர். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரீவேல்யூஷன் அப்படிங்கிற எங்களோட ஒரு பிஸ்னஸ். வி ஹாவ் அன் ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க். அந்த பிஸ்னஸை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த பிஸ்னஸை ஆல் ஓவர் த வேர்ல்டு வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது, அந்த நேமை வெளியே யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஈவன் வி ஹாவ் சம் ப்ராடக்ட்ஸ் அண்டர் ஸ்மார்ட் ரீவேல்யூஷன் லைக் டேபிள் பிளானர்ஸ், ஆனுவல் பிளானர்ஸ், இந்த மாதிரி எங்ககிட்ட வேறு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. வி ஹாவ் அன் காப்பிரைட்ஸ் ஃபார் தோஸ் ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸையும் உலகத்தில் எந்த மூலையிலையும் யாரும் பயன்படுத்த முடியாது. த டிசைன் வாஸ் பேட்டன் ரைட்டட் அண்ட் காப்பிரைட்டட் பை அவர் ஸ்மார்ட் ரீவேல்யூஷன், சரிங்களா? ஸோ இது எல்லாமே எங்களோட பிஸ்னஸ். ஜேகே ராவ்லிங் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, தெரியுமா? How many of you know? ஸோ தெரியும்னா ஜஸ்ட் தெரியாதவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் ரிமைன் சைலண்ட், சரியா? ஜேகே ராவ்லிங் அப்படிங்கிறவங்க ஒரு ஆத்தர், கரெக்ட்? தெரிஞ்சவங்களுக்கு ஷீ இஸ் an ஆத்தர். அவங்க எப்படி ஆத்தராக இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும், ஆனால் அவங்க ஆத்தரானதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஓகே, பல பேருக்கு தெரியாதுன்னு தான் சொன்னேன், யாருக்கும் தெரியாதுன்னு நான் சொல்லலை. ஓகே, ஜேகே ராவ்லிங் அப்படிங்கிறவங்க ஷீ இஸ் அன் லேடி. அவங்க ஒரு நாவல் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நாவல் எழுத ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இவங்க ஒரு நாவல் எழுதிட்டுருக்காங்க அப்படிங்கிறதே அவங்க அம்மாவுக்கு தெரியாது. சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை இழந்துட்டாங்க. அவங்க அம்மாவை இழந்ததுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து கிளம்பி வேறொரு இடத்துக்கு குடிபெயர்றாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒருத்தரை மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணுறப்ப அவங்களோட நாவலை 3 சாப்டர் எழுதியிருக்காங்க. அவங்களோட மேரேஜ் லைஃப் அவங்க நினச்ச அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. வெறும் 13 மாதத்துலேயே அவங்களோட மேரேஜ் லைஃப் கெட்டிங் டு டைவர்ஸ்ட். அவங்க கையில் ஒரு குழந்தை. 13 மாதத்தில், இத்தனைக்கும் சின்ன வயசில் அம்மாவையும் இழந்து
ஹஸ்பண்டையும் டைவர்ஸ் பண்ணி ஒரு கை குழந்தையோட கையில் எந்த விதமான வருமானமும் இல்லாமல் வழி இல்லாமல் நிற்கிற ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்க. அப்பவும் அவங்க எழுதிட்டு இருந்த அந்த ஒரு நாவலை அவங்க விடலை. அந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட 3 சாப்டர் எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நாட்கள் செல்ல செல்ல அவங்க கையில் வருமானமே இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசாங்கத்திலேருந்து இந்த நிதியுதவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அரசாங்கத்திலேருந்து அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு பென்ஷன் அமௌண்ட் மாதிரி ஒரு அமௌண்ட் அந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குது. அந்த பென்ஷன் அமௌண்ட் நீங்கள் ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடையில் இருக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு ரொம்ப ஆவரேஜான ஒரு பிலோ ஆவரேஜில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களோட லைஃப்பை சஸ்டைன் பண்ண உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் அந்த இடத்துலேருந்து வர்ற வருமானத்தினால உங்களால் வச்சு சஸ்டைன் பண்ண முடியும். அந்த ஒரு நிலைமையில் அவங்களோட லைஃப்பை ரன் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பை கண்டினியூஸாக அந்த சுச்சுவேஷனில் ரன் பண்ணிகிட்டு இருக்கப்பயுமே அவங்க எழுதிட்டு இருந்த நாவலை கைவிடலை. ஏன்னா அவங்க நினச்சது அந்த நாவல் தான் அவங்களோட அடையாளம். அவங்க கை குழந்தையும் அவங்க கூடயே இருக்குது. அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் கை குழந்தையும் வச்சுக்கிட்டு அந்த நாவலையும் எழுதிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, யூ வாண்ட் டு கிரியேட் யுவர் ஓன் ஐடென்டிட்டி அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா, அவங்களோட அடையாளமாக அவங்க பார்த்தது அந்த நாவல் தான். ஒரு வழியாக அந்த நாவலை எழுதி முடிக்கிறாங்க. நாவலை எழுதி முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குற மாதிரி ஜெராக்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு போட முடியாது. ஃபோட்டோ காப்பி மிஷின்லாம் கிடையாது. எடுக்கணும்னா அதுக்கு ரொம்ப செலவாகும். வந்துச்சா? ஸோ இவங்க தான் ஜேகே ராவ்லிங் அப்படிங்கிறவங்க. சரியா? ஸோ நாவலை எழுதி முடிச்சிட்டாங்க. நாவலை எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை பப்ளிஷர்ஸ்க்கு அனுப்பணும். நிறைய பப்ளிஷர்ஸ்க்கு அனுப்புவாங்க. பப்ளிஷர்ஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் அதை ஃபோட்டோ காப்பி எடுக்கணும். அதை ஃபோட்டோ காப்பி எடுக்கக்கூட அவங்க கையில் காசு கிடையாது. அது ஒரு 300 பக்கம் கொண்ட ஒரு நாவல். அந்த நாவலை ஃபோட்டோ காப்பி எடுக்க காசு இல்லை. ஒரு 12 பப்ளிஷர்ஸ்க்காவது அனுப்பணும். நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், யாரோ ஒருத்தருக்கு அனுப்பிட்டு ஆண்டவா இவராவது எனக்கு பதில் சொல்லிடணும் அப்படின்னு நம்ம சாமி கும்பிட்டு உட்காந்துருப்போம். இல்லைனா பிள்ளையார் கோயிலில் போயிட்டு நான் இவர் ஓகே சொல்லிட்டாருன்னா உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு இருப்போம் இல்லையா. ஆனால் அவங்க அப்படி செய்யலை. 300 பேஜ் இருந்த அந்த நாவலை அவங்களே உட்காந்து மறுபடியும் 12 தடவை காப்பி எழுதுனாங்க. ஏன்னா ஹேண்ட் ரிட்டன் 12 தாட்டி அதை அவங்களே ஹேண்ட் ரிட்டனாக காப்பி எடுத்து 12 பப்ளிஷர்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. இவ்வளோ எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடச்சிருக்கணும்ல. ஏன்னா நம்ம சினிமாலலாம் பார்க்குறது அதுதானே, அவ்வளோ எஃபர்ட் போட்டால் உடனே ரிசல்ட் கிடச்சிடணும். ஒரே சாங்கில் அவங்க கோடீஸ்வரங்கள் ஆயிடணும் இல்லை. ஆனால் லைஃப்பில் அது நடக்காது. உண்மையாக அப்படி அது இருக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கும் அதான் நடந்துச்சு. 12 பப்ளிஷர்ஸ்க்கு அனுப்புனாங்க. 12 பப்ளிஷர்ஸுமே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யார் ஒருத்தருமே அவங்களோட அந்த ஒரு நாவலை ஒத்துக்கல. ஆனாலும் அவங்களோட தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் இல்லையா. அவங்களோட உண்மையான உழைப்பு அந்த இடத்துல அவங்களுக்கு கை கொடுக்க தயாராக இருந்துச்சு. அந்த 12 பப்ளிஷர்ஸில் ஒரு பப்ளிஷர் அந்த நாவலை அவரோட பேக்கில் வச்சுருக்காரு. வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அப்பாவோட பேக்கில் ஏதோ ஒரு பேப்பர் பண்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 வயசு குழந்தை, அவரோட 8 வயசு குழந்தை அந்த நாவலை எடுத்து படிக்குது. ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்ச நாவலை எடுத்து படிக்குது. ரொம்ப ஆர்வமாக அந்த நாவலோட பக்கங்களை அது புரட்டி புரட்டி பார்க்குது. அந்த குழந்தைக்கு அந்த நாவல் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிம்மதி வேலை செய்தா ஓகே. அந்த குழந்தைக்கு அந்த நாவல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இத்தனைக்கும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு லெட்டர் அனுப்பிட்டார் இவருக்கு. ஜேகே ராவ்லிங்க்கு உங்களோட கதையை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னு லெட்டர் அனுப்பிட்டார். ஆனால் அந்த 8 வயசு குழந்தை அவரோட சொந்த குழந்தை அந்த நாவலை எடுத்து புரட்டி பார்க்கறதை பார்த்துட்டு ஒருவேளை இந்த நாவல் நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார். ஏன்னா அவரோட 8 வயசு குழந்தைக்கு பிடிக்குது அப்படின்னா இந்த வயசுல இருக்க மற்ற குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ராவ்லிங்க்கு மறுபடியும் மெயில் அனுப்புகிறாரு. உங்களோட நாவலை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிட்டு உங்களோட நாவலை நாங்கள் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலி இவங்க சொன்ன ஒரு வாக்கியம் தான் இது. இட்ஸ் அவர் சாய்ஸ் ஹாரி that shows what we truly are for more than our ability.
உண்மையாக நாம் யாருன்னு மற்றவங்க நினைக்கிறதையும் தாண்டி நம்மளால் முடியும் அப்படிங்கிற, இன்னைக்கு என்னால் ஒரு விஷயம் முடியாமல் இருக்கலாம், ஆனால் என்னால் எப்பயுமே அது முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு நான் எவ்வளோ நேரம் என்னால் பேச முடியும், ஆனால் இவ்வளோ நேரம் மட்டும்தான் என்னால் எப்பயுமே பேச முடியும்னு அர்த்தம் கிடையாது. We need to show who we are to this world. இது அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இதுதான் அவங்கள இவ்வளோ தூரம் அந்த நம்பிக்கையோடு அவங்கள ஓட வச்சுது. அந்த ஒரு பப்ளிஷர் இவங்களோட நாவலை பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிட்டார். அந்த ஒரு நாவலை பப்ளிஷ் பண்ணது மூலமாக இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக கிடைக்கிற இன்கம் இது எவ்வளோன்னு யாராவது சொல்ல முடியுமா? காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அது என்னப்பா, எவ்வளோப்பா அமௌண்ட்? அதை நான் இங்கே ரூபீஸில் தான் சொல்லியிருக்கேன். $663 கோடியே 17,80,000 ரூபாய். அவங்களோட நாவலை அந்த ஒரு பப்ளிஷர் அக்செப்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணது மூலமா ஜேகே ராவ்லிங்க்கு கிடைச்ச ராயல்டி அமௌண்ட் இது. அவங்க எழுதின நாவல் வேறு எதுவும் கிடையாது, ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டர் நாவல் படித்த பல பேருக்கு, ஹாரி பாட்டர் படம் பார்த்த பல பேருக்கு இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குங்கிறது தெரியாது. இத்தனைக்கும் இந்த ஹாரி பாட்டர் நாவலை பப்ளிஷ் பண்ணுறப்ப அவங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கிடையாது. ஒரு ப்ரீகேஜி, அதாவது அந்த என்ன சொல்லுவாங்க, பால்வாடி இந்த மாதிரி சொல்கிறாங்களே, ப்ரீகேஜி எல்கேஜிலாம் இருக்கு இல்லையா, எலிமெண்ட்ரி ஸ்கூலா என்ன சொல்லுவாங்க, ப்ளே ஸ்கூல், கரெக்ட். ஒரு ப்ளே ஸ்கூலில் வேற வழி இல்லாமல் கிடைச்ச அந்த கொஞ்ச நஞ்ச சம்பளத்துக்கு ஒரு ப்ளே ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்க கையில் சாப்பாட்டுக்கு கூட முழுசாக காசு கிடையாது. அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்களோட நாவலை ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த நாவலை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த நாவல் விற்கிற ஒவ்வொரு காப்பிக்கும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகுது. இந்த இடத்துல இந்த அமௌண்ட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த ஐபிஆருங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இவங்க செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா இதில் ஒரு பைசா கூட இவங்களுக்கு வராது, தெரியுமா? எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வருஷம் அவங்களுக்கு சும்மா வருது. ஒரு தாட்டி நாவல் எழுதினதுக்கு, ஒரே ஒரு தாட்டி நாவல் எழுதினாங்க, அடுத்தடுத்த பார்ட் ரிலீஸ் பண்ணாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஒரே ஒரு தாட்டி நாவல் எழுதி அந்த நாவலை பப்ளிஷ் பண்ணதை இவங்க பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருந்ததுனால இவங்களுக்கு ஒரு வருஷம் சராசரியாக இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது. இவங்க முடிச்சுட்டு இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த அமௌண்ட்டு இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். காரணம், இவங்களோட நாவலை காப்பிரைட் பண்ணி வச்சிருந்தது தான். இவங்க எழுதின நாவலை ஐபிஆர் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் ஒரு டைப் காப்பிரைட்ஸ். இது என்னுடைய கண்டுபிடிப்பு, இது என்னுடைய கற்பனை, இது என்னுடைய நாவல் அப்படின்னு அவங்க காப்பிரைட்ஸ் பண்ணி வச்சிருந்ததுனுடைய பலன் தான் இன்னைக்கு இந்த அமௌண்ட் இவங்களுக்கு கிடைக்க உறுதுணையாக இருக்கு. அவங்க மட்டும் காப்பிரைட்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 12 பப்ளிஷர்ஸில் யாராவது ஒருத்தர் இவங்க கிட்ட சொல்லாமலே இதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு இதில் ஒரு பைசா கூட வராது. இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டுங்க, இந்த ஹாரி பாட்டருங்கிறது ஃபேமஸ் ஆகிருந்துருக்கலாம், ஆனால் ஜேகே ராவ்லிங் ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்திருக்காது. அதனால ஒரு கிரியேட்டராக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஒரு கற்பனையாளராக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் தன்னுடைய கற்பனையை கரெக்டாக பாதுகாக்க தெரியணும், அவன் தான் புத்திசாலி. அதை இவங்க சரியாக செஞ்சாங்க, அதனால இந்த அமௌண்ட் இவங்களுக்கு இப்போ கிடைச்சிட்ருக்கு. இட்ஸ் அ பவர் ஆஃப் ஐபிஆர். சார், அப்போ காப்பிரைட்ஸ் பண்ணால் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வரும்னா அப்போ காப்பிரைட்ஸுக்கு நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறது? லாஜிக்கல் கொஸ்டின் தான். என் கையிலேயே காசு இல்லை, அப்போ காப்பிரைட்ஸுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணுறது? இந்த அளவுக்கு நான் ஏதாவது அமௌண்ட் கொடுக்கணுமா? நத்திங். காப்பிரைட்ஸில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது கவர்மெண்ட், தேர்ட் பார்ட்டிஸ் கிடையாது. வெறும் ஒரு 1300 1500 செலவு பண்ணால் உங்களோட ஆர்ட் ஒர்க் இல்லை உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். இதுவும் இன்னைக்கு ஆன்லைன்லேயே சாத்தியம். ஆன்லைனில் டைரெக்டாகவே நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு
1500 பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட ஆர்ட் ஒர்க், இப்போ நீங்கள் ஒரு நாவல் இவங்க எழுதியிருக்காங்க இல்லையா, இந்த நாவலை 2 காப்பி பிரிண்ட் பண்ணணும். 2 காப்பி பிரிண்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணோட ரெசிப்ட் அட்டாச் பண்ணி நீங்கள் நீங்கள் ஐபிஆருக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 4 to 6 months டைம் எடுக்கும். பட் யூ வில் கெட் அண்ட் காப்பிரைட்ஸ். வெறும் 1500 செலவு ப்ளஸ் ஒரு கொரியர் சார்ஜ் ப்ளஸ் 2 பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான சார்ஜ். இதை பண்ணோம்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை நம்மளால் பாதுகாக்க முடியும். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய நபர் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபராக இருப்பார். இவரை மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அடுத்து வர நபரை பாருங்கள். இவர் யாருன்னு தெரியுதா? இதே பழைய ஹாலிவுட் பட ஹீரோ மாதிரி இருக்கிறார் சார். எப்படி இருக்கீங்களா? இவர் பேர் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் பேர் சொன்னே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்ன? லைட் பல்ப் இல்லையா? பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். நம்மளை ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. நான் சொல்றேன் அது பொய்ன்னு. உண்மையா பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் கிடையாது. ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி கிடையாது. ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் கிடையாது. சார் அப்போ இவ்வளோ நாள் எங்களுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததுலாம் என்ன சார்? கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலாம், ஆனால் உண்மையாக அந்த கண்டுபிடிப்பு இவர்களோடது இல்லை, பேட்டன் ரைட்ஸ் வாங்கினதா இவங்க. பல்பை உண்மையாக தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு முன்னாடியே நிக்கோலா டெஸ்லாங்கிறவர் கண்டுபிடிச்சிட்டார். நிக்கோலா டெஸ்லாவோட ஐடென்டிஃபிகேஷன் தான் லைட் பல்ப். இவர் டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தார். 1000க்கும் மேற்பட்ட தோல்விகளை சந்திச்சார். நம்ம ஸ்டோரி படிக்கிறோம்ல. இவரும் லைட் பல்ப் கண்டுபிடிக்கிறதுக்காக வேலைகள் பார்த்துட்டு இருந்தாரு. அதே சமயம் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக சில டெஸ்டிங் போயிட்டு இருந்துச்சு. இவர் டிசி கரண்ட்டை நம்புறவர், டைரக்ட் கரண்ட். நிக்கோலா டெஸ்லா வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் நம்புறவர், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். மேபி உங்களுக்கு அது பேசிக் தெரியாமல் இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு கான்செப்டாக சொல்கிறேன். இந்த 2 கரண்ட்டை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருந்த அதே சமயத்தில் லைட் பல்ப் பற்றியும் 2 பேரும் ஆழமாக தேடிட்டு இருக்காங்க. டெஸ்லா முன்னாடியே பல்பை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் கண்டுபிடிக்க தெரிஞ்ச அவருக்கு அதை பேட்டர்ன் பண்ணணும்னு தெரியல. கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பா அவர்கிட்டயே வச்சுட்டு இருக்காரு. எடிசனும் அதே சமயத்தில் பல்பை கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கு அடுத்து. ஆனால் கண்டுபிடிச்ச கையோட அது பேட்டர்னுக்கு அப்ளை பண்ணிட்டாரு. எடிசன் பேட்டர்னுக்கு அப்ளை பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிக்கோலா டெஸ்லா அதை பேட்டர்னுக்கு கொண்டு போறாரு. ஒன்றும் இல்லை, பேட்டர்ன் ரைட்ஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். யாரை முதல்ல அப்ளை பண்ணாங்கிறது தான். இன்னைக்கு எடிசன் அப்ளை பண்ணுறாரு, நாளைக்கு டெஸ்லா அப்ளை பண்ணுறாரு. முதல்ல ஒரு நாள் முன்னாடி அப்ளை பண்ணது எடிசன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால பல்புக்கு உண்டான பேட்டர்ன் ரைட்ஸ் எடிசனுக்கு போச்சு. அதை உண்மையாக கண்டுபிடிச்ச டெஸ்லாவுக்கு பேர் கிடைக்கல. எகெயின் பேட்டர்ன் ரைட்ஸை சரியாக பயன்படுத்தினா ஜேகே ராவலிங் மாதிரி நீங்கள் பணமும் சம்பாதிக்கலாம். சரியாக பயன்படுத்தாமல் போனால் நிக்கோலா டெஸ்லாவோடைய பல கண்டுபிடிப்புகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லாமல் போயிட்டு இருக்க மாதிரி நம்மளோடதும் இல்லாமல் போயிடலாம். தாமஸ் ஆல்வா எடிசனை பெரிய சயின்டிஸ்டாக தெரிஞ்ச பல பேருக்கு அவர் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன்ங்கிறது பல பேருக்கு தெரியாது. அவர் பேரில் 2300க்கும் மேற்பட்ட பேட்டர்ன்ஸ் வச்சுருந்தார். ஐபிஆர் பேட்டர்ன்னா ஸோ இந்த மாடல் இல்லை இந்த ஒரு கான்செப்டை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதுக்கான காப்புரிமை அரசாங்கத்தில் பதிவு பண்ணி இனிமே இந்த மாடலை உலகத்தில் எவன் சொன்னாலும் அதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லணும். இப்போ பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல. அதே மாதிரி 2300 ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குற இந்த ஜெராக்ஸ் மிஷின் நம்ம சொல்கிறோம்ல, அது ஆக்சுவலி ஜெராக்ஸ் மிஷின் கிடையாது, அதுவே தப்பு. அது ஃபோட்டோ காப்பியர். ஜெராக்ஸுங்கிற கம்பெனி தான் அந்த கான்செப்டை ஃபேமஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நாம் அந்த கம்பெனியோட பேரையே அந்த ப்ராசஸ்க்கான பேரை வச்சுக்கிட்டோம். ஜெராக்ஸ் மிஷின் அது, அந்த கம்பெனியோட மிஷின் அது. ஆனால் அது பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் ஃபோட்டோ காப்பி. சரிங்களா? ஃபோட்டோ காப்பி ப்ராசஸை கண்டுபிடிச்சது தாமஸ் எடிசன் தான். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்க்கு அவர் தான் பேட்டர்ன் ரைட்ஸ் வச்சிருக்காரு. I have not failed. I have just found 10,000 ways that won't work. ஸோ நம்ம ஊரில் நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி திறமை இருக்கிறவனும் ரொம்ப திறமையாக பேசுவான், திறமையே இல்லாதவனும் திறமையாக தான் பேசுவான். ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடக்கூடாது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவரோட டைலாக் இது. ஏன்னா அந்த சமயத்தில் இவருக்கும் டெஸ்லாவுக்கும் நடந்த காம்படிஷன்ஸ் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ரொம்ப பெரிய பஞ்சாயத்துகள் போயிட்டு இருந்தது.
பல வழிகளை யூஸ் பண்ணி தான் இவர் முன்னாடி வந்தார். பட் ஹவவர் வரலாறு யார் வந்து பெரிய ஆளுன்னு நம்புதோ அவங்களோட பேரை மட்டும் தான் வெளியே சொல்லும். ஸோ அந்த விதத்தில் இவரோட பேர் நின்றுச்சு, டெஸ்லாவோட பேர் நிற்காமலே போயிடுச்சு. இவர் 2300 பேட்டர்ன்ஸ் வச்சிருந்தது மட்டும் இல்லாமல் பல கண்ட்ரீஸில் இவரோட பேட்டர்னை ஸ்பிளிட் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தார். இப்போ தான் வந்து காமன் பேட்டர்ன் வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்க்கு ஒரு பேட்டர்ன், யூஎஸ்க்கு ஒரு பேட்டர்னு மாறி மாறி இருந்துச்சு. அப்படி கூட எவனும் என்னோட காப்பி அடிச்சிடக்கூடாதுன்னு ஒரே ப்ராடக்டை கண்டுபிடிச்சு பல நேஷனில் போய் பேட்டர்ன் வாங்கி வச்சுருந்தார். அதை பெரிய பிஸ்னஸாகவும் மாற்றி வச்சுருந்தார். சரிங்களா? அப்பயே வந்து ரொம்ப பெரிய எலக்ட்ரிசிட்டி கம்பெனியை வச்சுருந்தவர் எடிசன் தான். இவ்வளவும் அவர் செய்யறதுக்கு சாதகமாக இருந்த சூழ்நிலை அவர் வச்சிருந்த 2300 பேட்டர்ன் மட்டும்தான். இது இல்லை அப்படின்னா இவ்வளோ பெரிய ஐடென்டிஃபிகேஷனாக, இவ்வளோ பெரிய சோஷியல் ஃபிகராக எடிசனால் மாறி இருக்கவே முடியாது. இந்த ஸ்டோரி பார்க்குறப்ப நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இதில் யாராவது ஐஃபோன் யூஸ் பண்ணுறியா? எனிஒன்? ஐஃபோன் மேக்ஸிமம் எல்லாம் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறீங்க. சரியா? சாம்சங், ஒன் ப்ளஸ் ஏதோ ஒன்று இருக்கலாம். சரியா? நம்ம எல்லாருக்குமே மொபைல் பற்றி தெரியும். ஏன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத வீடுகளும் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத குழந்தைகளும் இல்லை. எல்லாத்து கையிலையும் ஸ்மார்ட் ஃபோனுங்கிற ஒன்று இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. ஏன் ஆப்பிள் மொபைல் எப்பயுமே காஸ்ட்லியாக இருக்குன்னு யோசிச்சிருக்கியா? என்ன ரீசன்? செக்யூரிட்டி, பிராண்டு, வேற வெயிட் அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ், வேற என்ன காரணத்தினால ஆப்பிள் மொபைல் காஸ்ட்லியாக இருக்கு? இந்த கும்பலில் கோவிந்தா போடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆல்ரெடி உனக்கு ஐடென்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு இல்லை, இண்டிவிஜுவலாக சொல்லு. எஸ், யூனிக்னஸ். என்ன டைப் ஆஃப் யூனிக்னஸ் தான் நான் கேட்குறேன். ஃபியூச்சர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. கேமராவா? சரி, ரைட்டு, கேமரா. வேற லோகோவா? பிராண்டிங்னு அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. வேற iOS மீன்ஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, அவங்களுக்குன்னு யூனிக் டிசைன் இல்லை. சாம்சங்க்கும் ஆப்பிளுக்கும் நீங்கள் பெரிய டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. அதான் இது மூலம் பஞ்சாயத்தாக ஓடிட்டு இருக்கு. இதுவும் IPR வச்சு தான் ஓடிட்டு இருக்கு. வேற என்ன காரணத்தினால ஒரு ப்ராடக்ட் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு? தேர்ட் பார்ட்டிஸ், செக்யூரிட்டின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. சரி, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அதில் iOS இருக்குங்கிறதுக்காகவோ, இல்லை ஃபியூச்சர்ஸ் நிறையா இருக்குங்கிறதுக்காகவோ, இல்லை யாரும் ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை அதில் ஆப்பிள் பாதி கடிச்ச மாதிரி ஆப்பிள் இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவோ, ஆமாம், அவ்வளோ காசு கொடுக்குமா? அவ்வளோ பார்த்தா அவ்வளோ லூஸாக தெரியுது. அவ்வளோ காசு நாம எதுக்கு கொடுக்கணும்? அது பிராண்டுன்னா அது ஒன்றுது, நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? நியாயம் தானே? சீமா, இப்போ நான் இங்கே என்னோட மொபைல் இங்கே வச்சுருக்கேன். இது 25,000 ரூபா 35,000 ரூபா கொடுத்து நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இதை கொண்டு போய் நான் எடைக்கு போட்டேன்னா எனக்கு 20,000 ரூபா கொடுப்பானா? 10 ரூபா கூட கொடுப்பானான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆமாம் இல்லை? ஏன்னா உள்ளே மிஞ்சி போனால் கொஞ்சம் பிளாஸ்டிக்கு, கொஞ்சம் கிளாஸு, கொஞ்சம் காப்பரு, அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மில்லி மைக்ரோ லெவலில் ஒரு கோல்டு இருக்கும், கோல்டு கோட்டிங் இருக்கும் சில இதை ப்ராசஸை செக்யூர் பண்ணுறதுக்கு. டோட்டலாக இருக்கிற எலமெண்ட்டே இவ்வளோ தான். எடைக்கு போட்டால் அவன் கன்சிடர் பண்ணுறது இதை தான் கன்சிடர் பண்ணுவான். அதில் என்ன வச்சுருக்கேன்லாம் தேவையில்லை, எவ்வளோ இடம் இருக்குது அவ்வளோதான். ஆனால் இதை நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம்ல, ஏன் நம்ம யோசிச்சிருக்கோமா? இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் எல்லாருமே இதை ஒத்துக்கிறாங்கல்ல, ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? அங்கே தான் உண்மையான பிஸ்னஸ் சீக்ரெட் இருக்குது. உண்மையாக நீங்கள் பார்க்குற பிஸ்னஸஸ் நடக்கிறதுக்கு பின்னாடி இந்த ஐபிஆருங்கிறது நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி ஒரு பெரிய கேமை ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஆப்பிள் மொபைல்ஸ் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க காரணம் ஐபிஆர் தான். உண்மையை சொல்லணும்னா ஆப்பிள் மொபைல் அவ்வளோ செக்யூரான மொபைல்லாம் கிடையாது. ஐ எம் அ ப்ரோக்ராமர். சரிங்களா? ஆப்பிள் லேப்டாப் ஆகட்டும், டெஸ்க்டாப் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், ஈவன் உங்கள் கிட்ட இருக்க எந்த மொபைலுமே அவ்வளோ செக்யூரான மொபைல்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ டிஜிட்டல்னு வந்துட்டீங்களோ
அப்போவே நம்மளுக்கு செக்யூரிட்டிங்கிற ஒன்றும் கிடையாது. அது உங்கள் லேப்டாப்பாக இருக்கலாம், டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம படத்தில் சொல்கிற மாதிரி இது ஒரு வழிப்பாதை, திரும்பி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜிங்கிறது ஒரு வழிப்பாதை தான். நீங்கள் ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ண விஷயத்தை டெலீட் பண்ணிடுறீங்க, டெலீட் பண்ணால் அது கண்ணு முன்னாடி இருந்து மறைஞ்சிருச்சு. நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரீசைக்கிள் பின்னில் போய் உட்காருமா? கரெக்ட் தானே? ரீசைக்கிள் பின்னில் போய் உட்காரும். நெட்டில் இருந்து ஒன்று டெலீட் பண்ணிங்கன்னா அது எங்கே போய் உட்காரும்? ஏதோ இடத்துல உட்காரும்ல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அது ஸ்டோர் ஆகுது. இங்கே ரீசைக்கிள் பின் உன் கண்ணுக்கு தெரிஞ்சு, அங்கே ரீசைக்கிள் பின் உன் கண்ணுக்கு தெரியல. ஆனால் அதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இதுவே பல பேருக்கு தெரியாது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நம்ம அந்த அளவுக்கு அதுக்குள்ளே இன்டெப்த்தாக போக வேண்டாம். நம்ம ஐபிஆருக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவோம். ஆப்பிள் மொபைல் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க காரணம் ஐபிஆர் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஏன்னா ஆப்பிள் மொபைலில் இருக்க முக்கால்வாசி ஸ்பேர் பார்ட்ஸ் அவன் கண்டுபிடிச்சது கிடையாது. எல்லாமே சுற்றி ஓசி வாங்கினது. ஒருத்தன் விடாமல் எல்லாத்தோட கண்டுபிடிப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு ஒரு கொத்து புரோட்டா மாதிரி ரெடி பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் ஆப்பிள். தட்ஸ் வாட் த ரியாலிட்டி. அதில் இருக்க கேமரா ஒருத்தன் கண்டுபிடிச்சது. கேமரா நார்த் கொரியாவிலேருந்து வருது. நார்த் கொரியாவில் இருக்க ஒரு சயின்டிஸ்ட், அங்கேருந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சரோட ஐடென்டிஃபிகேஷன் அதில் இருக்க கேமரா. அதில் இருக்க மைக்ரோ ப்ராசஸர்ஸ் எல்லாமே வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சது. அதில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொருத்தர் கண்டுபிடிச்சு அவங்க பேரில் பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் ஜேகே ராவலிங் எப்படி அவங்களோட புக்கை சேல் பண்ணுறப்போ ஒவ்வொரு புக் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ராவலிங்க்கு ஒரு அமௌண்ட் ராயல்ட்டியாக கொடுக்கணும்னு சொன்னோம்ல, இதே தான் ஆப்பிள்லையும் நடக்குது. நீங்கள் வாங்குகிற ஒரு ஆப்பிள் மொபைலுக்கு ஏறக்குறைய 140 பேருக்கு மேலே நீங்கள் ராயல்ட்டி கொடுக்குறீங்க. இருக்கிறதே தம்மத்தோண்டு ஃபோனு, அதில் 140 பேரோட கண்டுபிடிப்போட காம்பினேஷன்ஸ் உள்ளே இருக்குது. 140 பேருக்கும் காசு கொடுத்தது போக தான் மீதி காசு கம்பெனிக்காரனுக்கு. அப்போ அவ்வளோ பேருக்கும் காசு கொடுக்கணும்னா எவ்வளோ காசு வைக்கிறது? உண்மையாக ரீசன் இதுதான் ஆப்பிள் மொபைல் காஸ்ட்லியாக இருக்க காரணம். இதை நேரடியாக சொன்னால் நீங்கள் யாரும் வாங்க மாட்டீங்க. ஆமாம்ல, நீ அவங்ககிட்ட இருந்து திருடினதுக்கு நான் எதுக்கிட்ட உனக்கு காசு கொடுக்கணும் கேட்போம்ல. இதை வெளியே சொன்னால் நாம் யாரும் நம்ப மாட்டோம், வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் ஆப்பிள் மொபைல்னால் செக்யூரு. எத்தனை பேர் ஆப்பிளோட ஸ்லோகன் பார்த்துருக்கீங்க? ஆப்பிள் ஸ்லோகன் என்னம்மா? ஸ்லோகன் கேட்டேன், லோகோ கேட்கல. உட்காருங்க. ஸ்லோகன், ஆப்பிளோட ஸ்லோகன் சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டு. அவன் கரெக்டாக தான் டார்கெட் பண்ணியிருப்பான். ஒய் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஸ்டேட்டஸ் கியூ. உங்கள் ஸ்டேட்டஸ் வர்றதுக்காக நீங்கள் எதுக்காக க்யூவில் காத்திருக்கணும்? ஆப்பிளை வாங்க உனக்கு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. இதை தான் இன்றைக்கி முக்கால்வாசி உலகம் நம்புது. நான் ஒரு ஆப்பிளை வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒரு பெருமையாக இன்றைக்கி நம்ம காமிச்சு திரிகிறோம். 140 பேர்கிட்ட இருந்து சுட்ட ஐட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் பிரிட்டிஷ் மியூசியம் போய் பாருங்கள். ஆக்சுவலி உலகத்தில் பெரும் பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்த ஒரு அரசாங்கம் பிரிட்டிஷ். சரிங்களா? அது ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா நம்ம உள்கட்சி பூசலில் இந்த ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற கதையை எல்லா இடத்துலையும் அவங்க அப்படி தான் ஆட்சி பிடிச்சாங்க. நாட் ஓன்லி இன் இந்தியா. நம்மளுக்கு இந்தியாவோட ஸ்டோரி மட்டும் தான் தெரியும். இந்தியா மட்டும் கிடையாது, அவங்க எல்லா இடத்துலையும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஈவன் யூஎஸ்ல கூட பிடிச்சது அப்படி தான். எல்லா இடத்தையும் ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு அங்கங்கே இருந்து பெஸ்ட்டான ஐட்டம்லாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஊர் மயிலாசனம் அப்படி தான் போயிருக்கு. மைசூர் மயிலாசனம் இப்போது அங்கே இருக்குது. கோகினூர் டைரமிதி மில்லும் கொஷின் மார்க்காக இருக்குது. குவீன் எலிசபெத்தோட கிரீடத்தில் இருக்கிறது நம்ம ஊர் கோகினூர் வைரம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அது நம்மளோடது. இது மேலே திருப்பி எடுக்க முடியல. இங்கேருந்து திருடிட்டு போனது அதை அவங்க ஒரு பெரிய அடையாளமாக அவங்க கிரீடத்தில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் மியூசியம் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலேருந்து திருடிட்டு வந்ததெல்லாம் அந்த மியூசியமில் இருக்கும். இன்றைக்கி அது வேர்ல்டு ஃபேமஸ். உலக பாரம்பரிய சின்னங்கள் எல்லாமே அந்த மியூசியமில் பாதுகாத்து வச்சுருக்கோம். அதுக்கு டிக்கெட்டுக்கு அவ்வளோ காசு. இதே மாதிரி தான் ஆப்பிளும். எல்லா இடத்துல இருந்தும் திருடின எல்லா விஷயத்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணி அதுதான் ரொம்ப பெரிய விஷயம்னு ஊரையும் நம்ப வச்சிட்டாங்க. அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். பிஸ்னஸ் வேர்ல்டில் என்ன பண்ணாலும் நம்மளும் மண்டையாட்டிட்டு ஒத்துக்குவோம். ஏன்னா அப்படி தான் நாமளும் இருக்கிறோம். சரியா? இப்படி தான் உண்மையாக ஆப்பிள் அவ்வளோ ப்ரைஸ் வச்சு அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க. நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி ஒரு ஆப்பில் நீங்கள் வாங்குறது மூலமாக 140க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நீங்கள் ராயல்ட்டி கொடுத்துட்ருக்கீங்க.
அவ்வளோ பேரும் ஜேகே ராவலிங் மாதிரி, தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி சும்மா இருக்கிற சமயத்தில், ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் பேக்கெட்லேருந்து அமௌண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதில் பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் இருக்குது. ஜேகே ராவலிங் பாசிட்டிவ் எக்ஸாம்பிள். ஸோ எடிசனும் சில விஷயத்தில் பாசிட்டிவ் எக்ஸாம்பிள். ஆப்பிள் மொபைலும் பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் தான். அவன் ஒன்றும் உன்னை ஏமாற்றி வாங்கலை, ரேட்டு சொல்லி தான் வாங்குறான், நீ எதையோ ஒன்று நம்பி காசை கொடுத்துட்ற. சரியா? பேக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டு தான் விற்கிறாங்க. ஆனால் யாரை வாங்காமலாம் இருக்கிறோம்? எங்கே போட்டாலும் இது வந்து உடல் நலத்துக்கு கெடுதல் அப்படின்னு போட்டு தான் சொல்கிறாங்க. யாராவது செய்யாமல் இருக்குமா? கெட்டிங் டு த கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி எதையுமே சொல்லி செய்யும்பொழுது அது தவறு இல்லைன்னு சட்டமும் சொல்லுது, நாமளும் ஒத்துக்கிறோம். பட் நாம் இதை ஒரு சரியான விதத்தில் பயன்படுத்தணும்னா ஜேகே ராவலிங் மாதிரி, இல்லை இன்னும் நாமளே அவங்கள விட ஒரு பெரிய ஐடென்டிட்டியாகவும் நம்ம மாறலாம். ஹூ நோஸ்? இங்கே இருக்கவங்கள எத்தனை பேர் அடுத்து வந்து இந்த வேர்ல்டு ஃபேமஸாக மாறுவீங்களோ யாருக்கு தெரியும்? முடியாதுன்னு எப்பயுமே சொல்ல முடியாது. நான் எப்பயுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எகென்ஸ்ட் ஆனவன். யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்பயுமே இருக்குது. அந்த மாதிரி மாறலாம். இந்த ஐபிஆர் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகேப்பா. இவ்வளோ நேரம் நம்ம ஐபிஆர்னு தான் பேசணும். புலி வருதுன்னு சொல்கிறீங்களே தவிர புலி வரவே இல்லையே அப்படிங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இது. இப்போ தான் ஸ்டோரிக்குள்ளேயே நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ஸ்டோரி இங்கே சின்னது தான். ட்ரைலர் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு உள்ள போனோம்ல, அந்த மாதிரி இங்கே ஸ்டோரி ரொம்ப சிறுசு. அதில் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அதை வச்சு நம்ம சாதிக்கிற விஷயம்தான் பெருசு. ஒருத்தர் ஒரு 5 நிமிஷம் பேசலாம், அவர் பேசினதை வச்சு நாம உண்மையாக நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் உண்மையான சக்ஸஸ் இருக்குது. இங்கே வந்து 1 மணி நேரம் பேசினாலும் சரி, 5 நிமிஷம் பேசினாலும் சரி, நாம் அதில் எதை எடுத்துக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோங்கிறத வச்சு தான் நம்மளோட சக்ஸஸ் ஃபேக்டர் டிசைட் ஆகுது. ஆமாவா இல்லையா? கிளாஸில் மாங்கன்னு உட்காந்து லெக்சரர்ஸ் அவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்தாலும் இங்கே எவ்வளோ ஏறுதோ அவ்வளோதான் ஏறும், அதுக்கு மேலே உள்ளே போகாது. ஏன்னா சேம் பிளட் இல்லையா? ஸோ இதே தான் லைஃப்லையும். ஸோ இங்கே ஐபிஆர்னு பார்க்கறதுக்கு பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. உங்களுடைய கற்பனைகள், உங்களுடைய படைப்புகள், உங்களுடைய உழைப்பு, இல்லை உங்களுடைய உருவாக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, அது என்னோடது அப்படின்னு ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் ஐபிஆர்னு பேருப்பா. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். சட்டப்பூர்வமாக இது உங்களுக்கான காப்புரிமை அளிக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கு ரைட்ஸ். உன்னோட கதையை அடுத்தவன் காப்பி அடித்தான்னா, நீ உன்னோட காப்பி ரைட்ஸ் போட்டு வச்சுருந்தேன்னா அடுத்தவங்க மேலே கேஸ் போடலாம். இமீடியட்டாக அந்த கதை உனக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அதை வச்சு அவர் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருந்தாலும் அவர் சம்பாதிச்ச மொத்தத்தையும் உனக்கு கொடுக்கணும், நஷ்ட ஈடோட சேர்த்து. சரிங்களா? இதுதான் ஐபிஆர் அப்படிங்கிறது பொதுவாக. ஸோ கான்செப்ட் பெருசாக இல்லை. இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டன்ட். பேட்டன்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறது பொதுவாக டிசைனுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு நம்மளுக்கு ப்ராடக்ட் கிரியேஷன் மேக்ஸிமம் நம்மளுக்கு இருக்கா இல்லைன்னு தெரியாது. பிகாஸ் மேபி நிறைய பேர் மைண்டில் ஐடியா இருக்கலாம், அதனால் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது, தப்பு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஏதோ ஒரு பொருள் மூலமாகவோ, இல்லை உங்களோட கான்செப்ட், இல்லைன்னா ஏதோ ஒரு கருத்து, ஒரு ப்ரோட்டோடைப் மூலமாக ஒரு இடத்துல இருக்க பிரச்சனையை உங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக பேட்டன்ட் ரைட்ஸ் அப்ளை பண்ணலாம். உங்களோட டிசைனை ப்ராப்பராக டாக்குமெண்டைஸ் பண்ணணும். அது தனி ப்ராசஸ். இப்போ நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு டைம் கிடையாது. அதனால் ஓவராலாக கான்செப்ட் மட்டும் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இது நான் கரூரில் இருந்தப்போ கரூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு மீட்டிங்காக நான் போயிருந்தேன். ஸோ அந்த கரூர் கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங் போயிருந்தப்போ அங்கே எம்எஸ்எம்இ ரிலேட்டடாகவும் இன்னொரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு பாலிடெக்னிக் படித்த ஒரு ஸ்டூடெண்ட், ட்ரிபிள் இ படிச்சிருக்காரு. ஒரு பாலிடெக்னிக் படித்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்வென்டர் ரெடி பண்ணியிருக்காரு. இது அவர் படித்ததில் இது வரல, ஏதோ படித்தது கேட்டது இது எல்லாத்தையும் வச்சு அவர் ஒரு இன்வெர்டர் ரெடி பண்ணியிருக்காரு. அந்த இன்வெர்டரோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டை உள்ளே வாங்கிட்டு அது 2 மடங்காக ரிலீஸ் பண்ணுது. 2 யூனிட் கரண்ட் உள்ளே கொடுத்தீங்கன்னா அது 4 யூனிட்டாக கரண்ட் அவுட்புட்டாக கொடுக்குது. செம்ம டிவைஸ். இது மட்டும் அது யாராலையும் சாத்தியப்படுத்த முடியாது. அது எப்படி வேலை செய்யுதுன்னு நானும் தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிச்சு பார்த்தேன், சாத்தியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு பாலிடெக்னிக் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த ஒரு டிவைஸை கையில் வச்சுட்டு கலெக்டர் ஆஃபீஸ் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அவர் பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கலை.
அங்கே இருந்தவங்க அதை வாங்கி பார்த்துட்டுலாம் இருந்தாங்க. எத்தனை பேர் வாங்கினாங்க, எத்தனை பேர் அதை காப்பி அடித்தாங்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அதை ப்ராப்பராக பேட்டர்ன் மட்டும் பண்ணி வச்சுருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு ஆப்பிளுக்கு இந்த மாதிரி 140 பேரோட பேட்டன்ட்டை கொடுத்து ராயல்ட்டி வாங்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்ச அந்த ஒரு இன்வென்டரோட கான்செப்டை பவர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு வேர்ல்டு ஃபுல்லாக கொடுத்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் மேக் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யாமல் விட்டுட்டார். ஏன்னா அவருக்கு ஐபிஎல் தெரியாது. நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க பேட்டர்ன் வாங்க சொல்லி. ஒரு ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்க்கு பேட்டர்ன் போகலாம். ஒரு கப் டிசைன் பண்ணியிருக்கீங்க, பேட்டர்ன் போகலாம். ஸ்டார்பக்ஸ்னு ஒரு காஃபி கடை இருக்குது தெரியுமா? ஸ்டார்பக்ஸ் ஒரு டீ கடை. ஸ்டார்பக்ஸ்ன்னு சொன்னால் ஃபேமஸ், டீ கடைன்னு சொன்னால் சிறுசு இல்லை. அதுவும் நம்மளோட மென்டாலிட்டியில் இருக்க ஒரு பிரச்சனை. ஸோ ஸ்டார்பக்ஸில் இருக்கிற அந்த அவங்களோட காஃபி கப்பு, மில்க் மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அவங்க பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஸ்டார்பக்ஸ் கிட்ட மட்டும் ஏறக்குறைய 1300 பேட்டன்ஸ் இருக்குது. அவனை யாருமே வந்து பக்கத்தில் கூட வந்துடக்கூடாதுன்னு அவன் அப்படி அவனை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கான். பிஸ்னஸ் மார்க்கெட்டில் இருக்க காம்படிஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட், காப்பி ரைட்ஸ். ஜேகே ராவலிங் பற்றி நம்ம பேசினப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காப்பி ரைட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பெயிண்டிங் ஆகட்டும், உங்களோட மியூசிக் ஒர்க் ஆகட்டும், இல்லை ரிட்டன் ஒர்க் ஆகட்டும், உங்களோட இந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ரிலேட்டடான உங்களோட கற்பனைகள் எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது காப்பி ரைட்ஸ் தான். இன்னைக்கு யூடியூப்ல இந்த காப்பி ரைட்ஸ் கிளைம் போடுறது பெரிய பஞ்சாயத்து. மேக்ஸிமம் யூடியூப்ல 24/7 இருக்கவங்களுக்கு தெரியும். சில வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு இடத்துல மட்டும் அந்த வீடியோ வந்து மியூட் ஆகிருக்கும், சவுண்டே இருக்காது. என்ன பேசுனா ஏன் மியூட் ஆச்சுன்னு தெரியாது. காரணம் அந்த இடத்துல அவங்க ஏதோ பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு காப்பி ரைட்ஸ் கிளைம் ஆகிருக்கும். அந்த மாதிரி உங்களோட ஒர்க்கை செக்யூர் பண்ணுறதுக்கு காப்பி ரைட்ஸ் அப்படிங்கிறத விட பெஸ்ட்டான மாடல் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ட்ரேட்மார்க், ஆல்ரெடி நான் எங்களோட பிஸ்னஸ்க்கு ட்ரேட்மார்க் வாங்கி வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ காப்பி ரைட்ஸும் எங்ககிட்ட இருக்குது. எங்களோட ஆனுவல் பிளானருக்கு நாங்கள் காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். எங்களோட ஜேர்னலுக்கும் நாங்கள் காப்பி ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அது எங்களோட கான்செப்டை வேறு யாரும் வேர்ல்டு ஃபுல்லாக யாருமே காப்பி அடிக்க முடியாது. ஸோ கெட்டிங் டு கான்செப்ட் ட்ரேட்மார்க். என்னோட அடையாளம் ஸ்மார்ட் ரிவால்யூஷன் அப்படிங்கிறது என்னோட பிஸ்னஸ். வேற யாரும் இந்த பேரை பயன்படுத்தக்கூடாது. இந்த பேரை பயன்படுத்தினா என்னுடைய நற்பெயருக்கு குந்தகம் விளைவித்தல் அப்படின்னு அர்த்தம். இதே பேரை யூஸ் பண்ணி வேற யாராவது ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் வித்துட்டு போயிட்டாங்கன்னா என் பேர் தானே கெட்டு போகும். ப்ரொஃபஸர் பாலு அப்படிங்கிறது என்னோட ஐடென்டிட்டி. இதே பேரில் வேற ஒருத்தர் இருந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாலும் அந்த ப்ரொஃபஸர் பாலுங்கிறவர் அப்படிங்கிற அந்த பேர் தான் டேமேஜ் ஆகுமே தவிர அது அவரா நானான்னு தெரியாது. கரெக்டா? ஸோ ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது இந்த பெயரை மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷனை லீகலாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இந்த பேர் சொன்னால் அது நான் தான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கறது தான் ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது. ட்ரேட் சீக்ரெட்ஸ். ட்ரேட் சீக்ரெட் அப்படிங்கிறது இந்த கொக்கோ கோலா, பெப்சி ட்ரேட் சீக்ரெட்ஸ்குள்ள மேக்ஸிமம் பெரிய கம்பெனிஸ் கிடையாது. ஈவன் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு சோக கதை, நம்ம ஊர் கம்பெனி இந்த ட்ரேட் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம ஃபெயிலியர் ஆன கதை இது. நம்ம எல்லாத்துக்கும் கொக்கோ கோலா, பெப்சி பற்றி தெரியும். ஏதோ உலக புகழ்பெற்ற பெரிய கம்பெனின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுகிறோம். நம்ம ஊர் பவன்டோ எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஊர் இந்தியன் கம்பெனி. ஆனால் இன்னைக்கு பவன்டோ மார்க்கெட் இல்லை, கவனிச்சிங்களா? எங்கேயாவது பவன்டோ கிடைக்குதா உங்களுக்கு? காரணம் அவங்களுக்கு இந்த ட்ரேட் சீக்ரெட்டுங்கிற விஷயம் தெரியல. நிஜமா பவன்டோ இங்கே ஃபேமஸ் ஆனப்ப சந்தோஷப்பட்ட நபர்கள்ல நானும் ஒருத்தன். பிகாஸ் ஐ லவ் இந்தியா. எனக்கு இந்தியன் ப்ராடக்ட்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எவனோ ஒருத்தனுக்கு நான் கொண்டு போய் காசு கொடுக்கறதுக்கு என் ஊருக்காரனுக்கு கொடுக்குறேன், எவ்வளோ பரவாயில்ல. சத்தியமாக சந்தோஷப்பட்ட நபர்களில் நானும் ஒருத்தன். பவன்டோவோட ட்ரேட் சீக்ரெட்டை தர சொல்லி, அவங்களோட அந்த பவன்டோ ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணுற ஃபார்முலாவை தர சொல்லி கோக்கும் பெப்சியும் பவன்டோவை எவ்வளவோ டார்ச்சர் பண்ணாங்க. பவன்டோ ஒரே வார்த்தையில் நின்னாங்க, நாங்கள் இந்தியன் கம்பெனி, என் பேர் இங்கே நிற்கிறதுக்கும் பரவாயில்ல, நான் என்ன ஆனாலும் கொடுக்க மாட்டேன், நீ எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் சரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவன்டோ அவங்க நேமை ஸ்ட்ராங்காக நிற்க வச்சாங்க. ஏன்னா அந்த பழனினா பஞ்சாமிர்தம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்தந்த ஊருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த ஊரோட அடையாளத்தை ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா சாப்பாட்டை பற்றி சொன்னால் எல்லாத்த மூஞ்சிலும் லைட் எரியுது. லஞ்ச் டைம் ஆகிடுச்சோ? சரி, ரைட், ஓகே. தப்பான டாப்பிக்கே கரெக்டான டைத்தில் தொட்டுருக்கேன். பரவாயில்ல, விட்டுருங்க, இதோட நான் முடிச்சிருவேன். ரைட்?
இது எதுக்காக? திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸ் தெரியும்ல, எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அந்த கடை எங்க இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு அந்த கடையே இல்லை தெரியுமா? இல்லை. காப்பி மீன்ஸ் நிறைய பேர் அதை டூப்ளிகேட் பண்ணதுனால விளைந்த விளைவு. கும்பகோணம் டிகிரி காஃபின்னு எல்லா இடத்துலையும் கடை பார்க்குறீங்க. ஆனால் உண்மையாக கும்பகோணம் டிகிரி காஃபியை யார் கிரியேட் பண்ணாங்களோ அவங்க கடை இன்னைக்கு இல்லை தெரியுமா? திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸ். ஆனால் இன்னைக்கு திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா உண்மையாக யார் அந்த கிரியேட் பண்ணாங்களோ அந்த கடையே இன்னைக்கு இல்லை தெரியுமா? கோவில்பட்டி முறுக்கு ஃபேமஸ். ஆனால் யாருனால அந்த கோவில்பட்டிக்கு அந்த முறுக்கு ஃபேமஸாக வந்துச்சோ இன்னைக்கு அந்த கடையே கிடையாது தெரியுமா? காரணம் இது எல்லாமே புவிசார் குறியீடு. இன்னைக்கு நானும் வந்து கும்பகோணம் டிகிரி காஃபின்னு ஒரு கடை வைக்கலாம், யாரும் வந்து என்னை கேள்வி கேட்க முடியாது. நான் நிஜமாவே கும்பகோணம் டிகிரி காஃபி தான் போடுறேன்னா இல்லைன்னு யாரும் என்னை வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, கேள்வி கேட்கவும் முடியாது. ஏன்னா அதுக்கான அடையாளத்தை சட்டப்பூர்வமாக யாரும் பதிவு பண்ணலை. ரீசெண்டாக நடந்த இந்த வேளாண் பட்ஜெட்டில் 10க்கும் மேற்பட்ட தமிழக பொருட்களை புவிசார் குறியீடு லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இன்க்ளூடிங் கொல்லிமலை வால்மிளகு, ஊத்துக்குழி திராட்சை, ஊத்துக்குழி வெண்ணெய் நம்மளுக்கு தெரியும், ஊத்துக்குழி திராட்சை விதை, இந்த மாதிரி ஒரு 10 ஐட்டம். இந்த 10 ஐட்டம் புவிசார் குறியீடுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண் பட்ஜெட்டில் 30 லட்சம் ரூபா அதுக்காக டெடிகேட்டாக அலோகேட் பண்ணியிருக்காங்க. சார் இதனால் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வான்னு அதை பற்றி உண்மையாக தெரியாதவன் எவனும் கடை வைக்க முடியாது. நீ அந்த பேரை பயன்படுத்தணும், கடை பேரோ அல்வாலையோ ஏதோ ஒரு இடத்துல அந்த பேரை பயன்படுத்தணும்னா நீ சட்டப்படி யார் அதுக்கு அங்கீகாரம் வாங்கி வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க உன்னோட ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணி, ஆமாம் இது திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா மாதிரி தான் இருக்குது, இவங்க அதுக்குண்டான சரியான விதிமுறைகளை பின்பற்றி தான் இதை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க சட்டப்பூர்வமாக அங்கீகாரம் கொடுத்தா மட்டும்தான் நீ அதை செய்ய முடியும். ஆளாளுக்கு திறந்த வீட்டில் ஏதோ நுழையிற மாதிரி எவனோ உள்ளே போயிட்டு எவனோ பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற உண்மையான பேரை கெடுக்கிற மாதிரி இனிமேல் யாரும் செய்ய முடியாது. இதை பற்றி சொல்கிறப்ப இன்னொரு விஷயம், நாம் இருக்கிறது ஈரோடு மஞ்சள் ஏரியான்னு நான் சொல்லிட்டேன்ல. ஈரோடு மஞ்சளுக்கும் சேலம் மஞ்சளுக்கும் தான் ஃபேமஸ். ஈரோடு விரலி மஞ்சள், சேலம் குண்டு மஞ்சள், சரிங்களா? இது 2 தான் ஃபேமஸ், எப்பயும் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபேமஸ். சேலம் குண்டு மஞ்சள் ராஜஸ்தான்லேருந்து வருது தெரியுமா? பேரு சேலம் குண்டு மஞ்சள், ஆனால் வர்றது ராஜஸ்தான்லேருந்து. அது மஞ்சளே கிடையாது. ஆனால் சேலம் குண்டு மஞ்சள்ங்கிற பேரில் பெரிய லெவலில் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. யாரும் அதை சட்டப்படி தப்புன்னு சொல்ல முடியல. காரணம், சேலம் குண்டு மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு கிடையாது. இப்போ அதுக்கும் வந்து புவிசார் குறியீடு வாங்கிறதுக்கு இந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணிட்டா சேலம் குண்டு மஞ்சள் இனிமேல் வெளியே யாரும் பொய்யான பேர் சொல்லி எதையும் விற்க முடியாது. அப்போ உண்மையாக அதை கொள்முதல் பண்ணுற விவசாயி இல்லை உண்மையாக அதை உருவாக்குன அந்த யார் உருவாக்குறாங்களோ அந்த கடைக்காரங்க, அவங்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு இந்த ஐபிஆர் மூலமாக கிடைக்கும். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னலான விஷயம் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலி இதை நாம் அப்ளை பண்ண முடியாது, கவர்மெண்ட் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் ஏரியாவில் இருக்குன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, ஈவன் கரூர் ஆல்சோ ஃபேமஸ் ஃபார் பால்கோவா. கரூர் பால்கோவாவுக்கு புவிசார் குறியீடு வாங்குறதுக்கான அதுவும் ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னலான விஷயங்களுக்கு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் ட்ரெடிஷ்னலான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது புவிசார் குறியீடு வாங்க முடியும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் முதலமைச்சரோட ப்ரைவேட் செல்லுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பலாம். கம்ப்ளைண்ட் இல்லை, ரெக்வஸ்ட். இந்த மாதிரி நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளோ பாரம்பரியமான ஒன்று இதையும் இந்த புவிசார் குறியீட்டில் இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, முகாந்திரம் இருக்கா அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கணும். அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் அனுப்புனீங்கன்னா அவங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னங்கிறத அப்டேட் பண்ணுவாங்க. எல்லாம் அட்லீஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ண ப்ரூஃபாவது உங்களுக்கு பின்னாடி சப்போர்ட்டிவாக இருக்கும். நாங்கள் இதை முன்னாடியே தெரியப்படுத்தியிருக்கோம்னாவது லீகலி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு சில இடங்களில் பேச முடியும், சரிங்களா? இது எல்லாம் தான் ஐபிஆர் அப்படிங்கிறது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், சரிங்களா? இதெல்லாம் தான் இதுக்குள்ளே இருக்கிற டைப்ஸ். இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் அட் ஆல் ஏலியன் லாங்குவேஜ். உங்களே எத்தனையோ பேருக்கு கதை எழுதுகிற ஆர்வம் இருக்கலாம். நீங்களே ஃப்யூச்சரில் ஒரு கதாசிரியராக வந்தாலும் சரி, இல்லை ஒரு கவிதை எழுதுகிறவங்களாக வந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு கட்டுரை நீங்கள் எழுதினாலும் சரி, அது எல்லாத்துக்குமே ப்ராப்பராக காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிங்க அப்படின்னா
நீங்களும் இதே அளவுக்கான மணி மேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய படைப்புகளை சட்டப்பூர்வமாக பாதுகாக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த ஐபிஆரில் இருக்குது. ஓகேயா? எனி கொஸ்டின்ஸ்? சொன்ன விஷயங்கள் புரிஞ்சதா? போரிங்காக இருந்ததா? உண்மையாக சொல்லலாம். இல்லை உண்மையாக சொன்னால் வருத்தப்படுவீங்க, அதனால நாங்கள் பொய்ய சொல்கிறோம் அப்படின்றியா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? ஸோ ஃப்யூச்சரில் எங்கே எப்போ தேவைப்பட்டாலும் இந்த ஐபிஆர் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்க போகிறீங்க, தேர்ட் பார்ட்டிஸ் கிடையாது. அமௌண்ட் எல்லாமே கவர்மெண்ட் கம்மியாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. காப்பிரைட்ஸ் வாங்க 1300 என்னமோ தான் வருது. பேட்டன் ரைட்ஸ்க்கு 2200 சம்திங். ஏன்னா அதுக்கு டாக்குமெண்டேஷன்ஸ் அதிகம். மேக்ஸிமம் 3000 தான்ப்பா. அதுக்கு மேலே கவர்மெண்ட் காசு வாங்குறது இல்லை. ஆனால் டைம் கொஞ்சம் சேர்த்து எடுக்கும், அதை நான் எப்போவே சொல்லிடுறேன். ஆனால் 3000 நீங்கள் செலவு பண்ணிங்கன்னாலுமே உங்களுடைய படைப்புகள் சட்டப்பூர்வமாக உங்களோடதுங்கிறத நீங்கள் எங்கே வேணாலும் அடித்து சொல்லலாம். அதுக்கான சப்போர்ட்டை இந்த ஐபிஆர் எப்பயுமே கொடுக்கும். ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? எஸ்மா. நேம்க்கு ட்ரேட்மார்க் தான் வாங்க முடியும். என்ன நேம்? வெயிட். இல்லை உங்கள் நேமா? உங்கள் நேம் என்ன? சாரி, பிஸி ஃப்ரூட்டி. அப்படி என்ன பண்ண போறீங்க அந்த நேமில்? தாராளமாக வாங்கலாம். சி தம்பி, ஆப்பிளுங்கிறது ஒரு ஃப்ரூட் நேமா? அதுக்கு ட்ரேட்மார்க் இருக்கு. மைக்ரோசாஃப்ட்டுங்கிறது ஒரு ப்ராசஸோட நேம், அதுக்கு ட்ரேட்மார்க் இருக்கு. சரிங்களா? கூகுளுக்கு அர்த்தமே கிடையாது, அதுக்கு ட்ரேட்மார்க் இருக்கு. கூகுள் இஸ் நாட் ஈவன் அ வேர்ட். அமேசான் ஒரு பெரிய காடு, அது ஒரு காட்டோட பேரு, அதுக்கு வேற ஒரு கம்பெனி ட்ரேட்மார்க் வாங்கி வச்சிருக்கு. சரிங்களா? ஈவன் சொல்லாமான்னு இல்லை தெரியல, அதனால இவ்வளவும் பேசினால சொல்றேன். சுகர் பேரு நேச்சுரல்ஸு, ஆனால் கீழேயே எழுதியிருப்பான் நேச்சுரலுங்கிறது பேர் மட்டும் தான், உள்ள நேச்சுரல் எதுவுமே கிடையாதுன்னு. யாராவது அந்த கவர் எடுத்து படிச்சு பார்த்துருக்கிறியா? நேச்சுரல்ஸ்னு ஒரு சுகர் இருக்கு தெரியுமில்ல? அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்க்குறீங்கல்ல? அந்த பேக்கை வாங்கினீங்கன்னா, இல்லை வாங்கலைன்னா அட்லீஸ்ட் மளிகை கடைக்கு போயிட்டு அந்த பேக்கை வாங்கி பாருங்க. அந்த நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற அந்த பேருக்கு பக்கத்தில் ஆறு போட்டிருப்பாங்க, ஏன்னா அது ரிஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க்கு. கீழே எழுதியிருப்பாங்க நேச்சுரல்ஸ் இஸ் ஒன்லி எ பிராண்ட் நேம், நத்திங் இஸ் ரிலேட்டட் வித் த ப்ராடக்ட்னு போட்டிருப்பான். உள்ள இருக்க ப்ராடக்ட் நேச்சுரல் நீ நம்பினா நீ தாண்டா முட்டாளு, நான் பேர் மட்டும் தான் வச்சிருக்கேன்னு எழுதியிருப்பான். ட்ரேட்மார்க் இதுக்கு தான் வாங்கலாம் அதுக்கு தான் வாங்கலாம்லாம் கிடையாது. சரிங்களா? சட்டத்தில் பல ஓட்டைகள் இருக்க தான் செய்யுது, அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எதுக்கு வேணாலும் ட்ரேட்மார்க் வாங்கலாம், தாராளமாக உங்கள் பேருக்கு ட்ரேட்மார்க் வாங்கலாம். ஆனால் ட்ரேட்மார்க் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பேரை எதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம்னு நம்ம சொல்லணும். ஏதாவது ஒரு கடையோ பிஸ்னஸோ ப்ராசஸோ, ஏன்னா ட்ரேட்மார்க் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிக்கு தரக்கூடியது. சரிங்களா? அதுக்கு ட்ரேட்மார்க் வாங்குறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த ட்ரேட்மார்க் வாங்குறோம்னு நம்ம சொன்னோம்னா அவங்க கொடுப்பாங்க, வாங்கலாம் தாராளமாக. இப்போ ப்ரொஃபஸர் பாலுங்கிறது என்னோட நேம், என்னோட இதுக்கு நான் ட்ரேட்மார்க் வாங்க முடியும்னா வாங்க முடியும். ஆனால் நான் ட்ரேட்மார்க் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இதுக்கு எகெயின்ஸ்டாக கேஸ் யாரும் ரைஸ் பண்ணாமல் இருந்தால் எனக்கு கிடைக்கும். வேற யாரோ ஒருத்தர் உண்மையாக ப்ரொஃபஸர் பாலுன்னு இருக்கலாம், என் பேரும் ப்ரொஃபஸர் பாலு தான் அப்படின்னு அவர் இந்த பேரை பயன்படுத்தினா நான் இந்த பேரை பயன்படுத்த முடியாமல் போயிடும். அதனால இதுக்கு நீங்கள் ட்ரேட்மார்க் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யாராவது ஒருத்தர் எகெயின்ஸ்டாக கேஸ் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு அந்த பேர் கிடைக்காது, அதுக்கு ட்ரேட்மார்க் கிடைக்காது. ஆனால் நேச்சுரலுங்க பேருக்கே யாருமே கேஸ் ரைஸ் பண்ணலை, ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அப்டேட்டடாக இருக்கும். சரியா? அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த விஷயங்கள் மாறட்டும். சரிங்களா? எனி மோர் கொஸ்டின்ஸ்? எஸ்மா. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்கு யார் யார் வெளிநாட்டில் ட்ரேட்மார்க் வச்சுருக்காங்க. ஸோ ஐபிஆர் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ஐபிஆர் ரிப்போர்ட் 2023 அடிங்க. சரிங்களா? அதுலேயே ரெண்டு வரும், ஐபிஆர் ரிப்போர்ட் குளோபல்னு வரும், ஐபிஆர் ரிப்போர்ட் இந்தியான்னு வரும். ஐபிஆர் ரிப்போர்ட் குளோபல் போயிட்டு போனீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அது ஏறக்குறைய ஒரு 600 பேஜ் இருக்குது, ஒரு ஃபைல் 600-650 பேஜ் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா
அதுலேயே அந்தந்த டைட்டில் போட்டிருப்பாங்க. இங்கே நான் இது குர்குமின்னு சொன்னேன்ல மஞ்சளுக்கு, அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் என்ன பேரில் இருக்கு தெரியுமா? இந்தியன் குர்குமின்னு பேர், ஆனால் பேட்டன் ரைட்ஸ் யூஎஸ்ல இருக்கு. ஈஸியாக அந்த மாதிரி பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஊரை இதை காப்பி அடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து காப்பி அடித்த விஷயம் ஏகப்பட்டது இருக்குது. நான் சொன்னதெல்லாம் சில சோக கதைகள் தான், இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஈவன் இங்கே இருக்க கட்டடக்கலைக்கே வந்து வெளியே பேட்டன் ரைட்ஸ் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் இன்னும் மோசமான ஒரு விஷயம். வெளியே இருக்கவங்கலாம் பேசவே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரு அரசாட்சி நடத்தி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்தோம். பெரிய லெவலான கட்டடங்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஆனால் அந்த ஆர்கிடெக்சருக்கு நம்மக்கிட்ட பேட்டன் ரைட்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஆப்பு வடிவத்தை வச்சு பில்டிங் பிளாக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. பாறைகளை கனெக்ட் பண்ணுறது ஒரு மெக்கானிசம். அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் நம்மகிட்ட கிடையாது. ஆனால் கண்டுபிடிச்சது நாம. இதெல்லாம் நாம் பண்ணாமல் விட்டதோட விளைவு. சரிங்களா? இனிமேலாவது இந்த தவறுகள் நடக்காமல் இருக்கட்டும். எனி மோர் கொஸ்டின்ஸ்?